Hi guys, welcome back. இந்த வீடியோவில் விவோவில் இருந்து Y31 Pro 5Gன்ற இந்த ஒரு ஃபோனை பற்றி ஃபுல் அன்பாக்சிங் இன்டர்வியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது கீ ஃபியூச்சர்ஸ்னு பார்க்குறப்ப டிமென்சிட்டியோட 7300 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு 6500 mAh பேட்டரி இருக்குது. மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான ஏஐ கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே அவுட்புட் இருக்குது. 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். 44 வாட்ஸ்க்கான ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் மாதிரி அது வித் அடாப்டருமே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஃபோன் இருக்குது. ஃபோன் எடுத்து இடையே வச்சிடலாம். அண்ட் தென் சிலிகான் கேஸ் கொடுத்துட்றாங்க. விவோவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அண்ட் தென் சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. வாரண்டி மேனுவல்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். அண்ட் தென் ஒரு 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து நமக்கு இது கூட கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு குயிக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ஒரு இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் USB to C டைப் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக அந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும் போது அடாப்டர் கேபிள் வாங்கணும் போனாலே நமக்கு 3000 ஆல்மோஸ்ட் ஆகிடுது ஒரிஜினல் வாங்கணும் போனால். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸான ஃபீச்சராக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோனுக்கு வருவோம். ஃபோனில் இருக்கிற கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணால் நமக்கு வந்து ஃபோன் வந்துருக்கு. ஸோ ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக ஒரு ப்ரீமியம் லுக்கு தர மாதிரி பக்காவான ஒரு ஃபோனாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு ஒரு மார்பிள் டிசைன் மாதிரி இருக்கலாம். சைட்லலாம் ஒரு சில்வர் கோட் பண்ணி பக்காவான ஒரு டிசைனாக வந்து நமக்கு வந்துருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த ஃபோனை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஃபோன் லுக் வந்து கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 45,000 50,000 ஃபோன் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு பில் குவாலிட்டி இருக்குது. நான் டெஃபினெட்லாக வந்து 10 out of 10 கொடுப்பேன் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மாடல். நெக்ஸ்ட் பிசிக்கல் ஓரி போயிடலாம். இது பிசிக்கல் ஓரி பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் வால்யூம் பட்டன் இருக்குது. அண்ட் தென் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் கிடையாது. அது ஒன்று மட்டும் தான் இதில் மைனஸ். பாட்டமில் நமக்கு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சார்ஜிங் போர்ட் மேலே இருக்குது. அப்புறம் வந்து மைக்குமே வந்து கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே இருக்குது. அதில் வந்து டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. இல்லைனா டியூவல் சிம் சிங்கிள் சிம் இல்லை மெமரி கார்டு ஒன்று வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட கேமராவுக்கு வரும். கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் கேமரா செட்டப் தான் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு 2 லைட் இருக்கும். ஒரு ரிங் லைட் செட்டப்புமே வந்து கூட வந்துடும். 50 மெகாபிக்சலுக்கான ஏஐ கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பச்சர் ரேட் பொறுத்த வரைக்கும் 1.8 அப்பச்சர் ரேட் இருக்குது. அண்ட் தென் ஒரு 2 மெகாபிக்சலுக்கான ப்ரோக்கன் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அப்பச்சர் ரேட்டு 2.4 வரைக்கும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் கேமராவில் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2.05 அப்படின்ற ஒரு அப்பச்சர் இருக்குது. ஸோ போர்ட்ரேட்ஸ்க்கு ஒரு டீட்டெயிலான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நம்மளால் 4K வரைக்கும் நம்ம வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். 4K at 30 FPSல வந்து ஷூட் பண்ண முடியும். அண்ட் 1080ல வந்து நமக்கு 60 FPSலையும் ஷூட் பண்ணிக்கலாம். வித் EIN கைரோ அப்படின்வாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் கைரோ செட்டப் வந்துருக்கும். ஸோ அதனால ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடியோ பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் டிஸ்பிளே வரும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் LCD டிஸ்பிளே ஒரு 6.7 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே வந்துருவாங்க. நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால டிஸ்பிளே வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸுமே தருது. எந்த ஒரு லேக்குமே பெருசாக ஃபீல் பண்ண முடியல. ஸ்மூத்தாகவே இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ஸ்டோரேஜ் டைப் பொறுத்த வரைக்கும் நம்ம 8GB ப்ளஸ் 128 இல்லைனா வந்து 256GB ரேமில் வந்து வாங்கிக்கலாம். OS பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதில் ஆண்ட்ராய்டு வந்து 15ல் வந்து வந்துடும். அண்ட் தென் ஃபன் டச் OSமே வந்து 15 பேஸ் தான் பண்ணி தான் வந்து ரன் ஆகுது. ஓகே, டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் தென் IP64க்கான வாட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸுமே இருக்குது. அண்ட் தென் வால்யூம் பொறுத்த வரைக்கும் 400% லவுடர் அப்படின்ற மாதிரி ஒரு மோட் இருக்குது. 200க்கும் மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு மோடுமே வந்து இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் நல்லா வந்து அவுட்புட்ஸ் வந்து தருது. எனக்கு ஸ்பீக்கரோட குவாலிட்டியுமே நல்லாவே வந்து பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 2 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெக்கா ப்ரௌன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ட்ரீமி ஒயிட்ன்றது நம்ம கிட்ட இருக்குது. ட்ரீமி ஒயிட். மெக்கா ப்ரௌன் அந்தளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த ட்ரீமி ஒயிட்ன்றது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கை தருது கண்டிப்பாக. நெக்ஸ்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங்லுமே நல்லா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மல்டி டாஸ்கிங்கில் எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. நல்ல ஒரு லேக் இல்லாமல் சூப்பரான ஒரு ஹேண்ட்ஸ் ஒன் ஃப்ரீயான ஒரு கேமாக இருக்குது. கேம் பிளேஸ் நமக்கு வந்து கிடைக்குது. அண்ட் என்ன இதில் வந்து UI பொறுத்த வரைக்கும் நமக்கு விவோ IQ ரெண்டுத்துமே சேம் வர்ற மாதிரி ஒரே UI தான் வருது. பட் கொஞ்சம் அந்த ஹாட் ஆப்ஸ் சொல்லுவாங்க அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கேமிங்க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு PUBGயில் HDR அல்ட்ரா வச்சு வந்து விளையாட முடியுது. மேக்ஸிமம் கிராஃபிக்ஸாக. அண்ட் இதுலேயுமே ஃப்ரேம் ட்ராப் எதுவும் பெருசாக நான் வந்து ஃபீல் பண்ணலை. நார்மலாக கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூமே நான் வந்து ஃபீல் பண்ணல. கேமிங்க்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தருது. பேட்டரியுமே 6500 mAh கொடுத்ததுனால நல்ல ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வந்து வருது நமக்கு கேம் விளையாடுறத பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோஸ் அவுட் எப்படி இருந்துச்சு, வீடியோஸ் அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம். ஓவராலாக இந்த ஃபோனோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25க்குள்ளே நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 25,000ல் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே கிடைச்சிடும். பட் இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை தவிர மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். லைட்ஸ் பொறுத்த வரைக்கும், கேமராஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் எனக்கு டிஸ்பிளே வந்து ரியலாகவே பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே நல்ல சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுது. பக்காவான ஒரு டிஸ்பிளேவாக இருக்குது. அண்ட் பெசல்ஸுமே பெருசாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ப்ரீமியம் லுக்கு தரக்கூடிய ஃபோனு. அண்ட் உங்களுக்கு இந்த ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு டாடா பாய்.